ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அங்கேயே இல்லாமல் இப்போ இங்கே இருந்துதாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கூட தலைவர் இங்கே இருந்துருக்கலாம். 2-3 சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார், கண்டிப்பாக வருவார். இந்த துப்புரவு தொழிலாளருடைய போராட்டம் இன்னைக்கு 13வது நாளாக நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ஊரில் இல்லை, நேற்று தான் வந்தேன். நேற்று ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அவங்க கேட்குறது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு பர்மனெண்ட் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு, அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்குது. அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே. ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டு குப்பையை எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்மளை யாருன்னே தெரில. அப்படி இருக்கும்போது அந்த குப்பையை அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கான மரியாதை இது வரைக்கும் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்கள்? பப்ளிக் ஆகட்டும், அரசு அதிகாரி ஆகட்டும், யார் கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதையை? மழை வெயிலில் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதில் எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரில, எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா கே நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும். அவர் தான் இந்த துறையுடைய இவர். நான் நிச்சயமாக அவர்கிட்ட பர்சனலாக போய் நான் என்னால் முடிஞ்சது இவங்களுக்காக பேசுவேன். இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கண்டிப்பாக நான் எடுப்பேன். இந்த போராட்டத்தை வந்து ஒரு சமூக பார்வையோட மற்றவங்களாம் எப்படி அணுகணும்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்கள கூட சொல்லலாம். இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து திரைத்துறையில் உள்ளவங்களோ ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ அந்த மாதிரி இல்லை, பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையிலேருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான், இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிற்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் என் மேலே குப்பை கொட்டும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். நியாயமான போராட்டம் சொல்கிறீங்க, ஆனால் திரைத்துறையினர் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது சார். எல்லாருக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம சில பேருக்கு மனசாட்சி இருக்கணும், வரணும், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அது பண்ணுறது கிடையாது சார். அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, குக்கு அந்த வேலைக்காரங்க, அவங்களே அவங்க பெருசாக மதிக்க கிடையாது சார். அப்படிங்கும்போது இவங்களை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க? இதோடைய பெயின் தெரியாது அவங்களுக்கு, இதோடைய பெயின் தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு சார் எனக்கு காரியம் ஆகணும்னா பாத பூஜை பண்ண தான் சார் செய்வேன். இவங்க தான் மனசில் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கவர்மெண்ட், இவங்க தூய்மை பணியாளர் தானே, கார்பரேஷன் கீழே தானே வருது. அப்போ இங்கே இல்லாமல் அவங்க எங்கே போராடுவாங்க? அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? அது கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த துறை அமைச்சர் பேசணும் சார். இந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாத அமைச்சர் ஏன் பேசுகிறாரு? சப்போர்ட் பண்ண வேணாம் சார். அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாவது எதை பண்ணால் ஒரு இது பண்ணலை. இங்கே இருக்கக்கூடாது ஏந்திரிங்கன்னா என்ன அர்த்தம்? மரியாதை கூட மேயர் எங்கே இருக்காங்க? பிரியா மேம் எங்கே இருக்காங்க? இங்கே தானே இருக்காங்க. அப்போ அவங்க இங்கே தான் இருந்து போராடணும். வேறு என்ன பண்ண முடியும் அவங்கள? இதுக்கு மேலே ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா முதல் நாள் நான் நிற்பேன் சார், சீரியஸாக நிற்பேன். தேங்க்யூ. மேபி தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுகிறேன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், எப்பயுமே வந்துட்டு அங்கே நடக்கிற விஷயம் பெருசாக வேறு எதுவுமே தெரியாது. பட் அவர் கூப்பிட்டு எதாவது பேசியிருப்பார், சால்வேஷன் பேசியிருப்பார் சார். நல்ல முறையாக பார்க்குறேன். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அங்கேயே இல்லாமல் இப்போ இங்கே இருந்துதாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கூட தலைவர் இங்கே இருந்துருக்கலாம். நிச்சயமாக 2-3 சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார், கண்டிப்பாக வருவார். சக்ஸஸ்ஃபுல் தான் மாநாடு, அவரது சக்ஸஸ்ஃபுல் தான். அது செகண்டு மதுரை வேறு, அவர் ரசிகர் அதிகம், கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள்.